டேய், இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருக்க போற? உனக்கு அம்மா, எனக்கு மனைவி இல்லைங்கிறது தானே நிஜம். அதை நம்ம மனசார ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இவ்வளவு சூப்பரா எப்படி நடிக்கிற சக்கரி? நான் என்னடா நடிச்சேன்? நீ ரொம்ப நல்லா நடிக்கிற சக்கரி. ஏமலையை சந்திக்கப்படுறியா? என் அம்மாவை எதுக்கு கொண்ட சக்கரி? நான் ஏன்டா உங்க அம்மாவை கொல்ல போறேன்? என் அம்மாவை நீதான் கொண்ட. நான் ஏன்டா என் பொண்டாட்டியை கொல்ல போறேன்? இல்ல, என் அம்மாவை நீதான் கொலை பண்ண. பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? எனக்கு பைத்தியம் பிடிக்கல. எங்க அம்மாவை கொண்டது நீதான். நான் கொல்ல இல்ல, போறேன்டா. என் அம்மாவை கொண்டது நீதான். நான் என்ன கொல்ல போறேன்? இல்ல சக்கரி, எங்க அம்மாவை நீதான் கொண்ட. நான் கொலை பண்ணலடா. என் அம்மாவை நீதான் கொண்ட. நான் கொலை பண்ணலடா. நீதான் பண்ண சக்கரி. நான் கொலை பண்ணலடா. நீதான் கொலை பண்ண. நான் கொலை பண்ணல. என் அம்மாவை நீதான் கொண்ட. நான் கொலை பண்ணல. நான் கொலை பண்ணல. நான் கொலை பண்ணலடா. நான் தான் கொலை பண்ணேன். எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியவே இல்லடா. காலையில பொழுது விடிஞ்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் நீ ஏதாவது சாப்பிட்டியா, உனக்கு ஏதாவது செஞ்சு வைக்கட்டா, நீ நல்ல துணிமணி போட்டிருக்கியா இல்லையான்னு அப்படி மட்டும் தானே யோசிப்பா. மூச்சுக்கு 300 தடவை உன் பெரிய சொல்லிக்கிட்டு இருக்கானா, அப்ப எதுக்குடா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லு? எல்லாருக்கும் முன்னாடி எனக்கும் புருஷன் இருக்கான்னு காமிக்கவா? எனக்கு இருக்கிற கடன், எனக்கு இருக்கிற கவலை, எனக்கு இருக்கிற கஷ்டம் என்னைக்காவது அவ கேட்டுக்கல என்ன? அவ என்கிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை பத்தி தானே தவிர வேற எதுவுமே பேச மாட்டா. அப்புறம் எனக்கு எதுக்குடா பொண்டாட்டி? எனக்கு மேரேஜ் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே ஒரு சந்தேகம் தான்டா. உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான்டா நடக்குது? அவ எப்ப பார்த்தாலும் உன்னோட ரூம்குள்ளதான் இருக்கா. உங்களுக்குள்ள என்னடா நடக்குது? அப்படின்னா 2 பேரும் அம்மா புள்ளன்னு நாடகம் போட்டு ரூமுக்குள்ள ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கீங்கல்ல? அவ ஒரு திருட்டு. அவளை எப்படி கழட்டி விடலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பன்னு ஒருத்த வந்தான்டா. 1 கோடி ரூபாய் கொடுத்து உன் பொண்டாட்டி கதைய முடியும்னா எதுக்கு சார் கொலை பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கவே இல்லடா. 1 கோடி ரூபாய் கொடுத்தாண்டா. உங்க அம்மா புள்ளைக்கு நடுவுலன்னா இப்படி வேலைக்கார மாதிரி இருந்தா கிடைக்குமா என்ன? அம்மாவோட உயிர் ரொம்ப வேல்யூவானதாண்டா. அங்க எவனுக்கு வேணுமா? அதான் கொலை பண்ணிட்டேன். ஆனா அவளை சாதாரணமா நான் கொலை பண்ணல. இதோ இந்த சாமியதான் அவ கும்பிட்டுக்கிட்டு இருந்தாடா. அவளோட சாமிக்கு அவளோட தலையவே நான் உடைச்சேன்டா. அப்பயும் சாகலடா. இதோ இந்த கதவுலடா 20 வாட்டி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடிச்சுக்கிட்டே இருந்தண்டா. ஆனாலும் அவ சாகலடா. அவ உயிரெடுக்க நான் கஷ்டப்பட்டேன்டா. ஆனா ஒரே ஒரு இடத்துல போட்டு நான் மிதிச்சேன்.
சொன்னது? யாரா உன்னை கொல்ல சொன்னது? யாரா உன்னை கொல்ல சொன்னா? எவன் சொன்னா? எவன் சொன்னா? ஒரு வழியா செத்தான். இந்த ஜீஜா செத்ததால ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முடிஞ்சது. ஆனா புது ப்ராப்ளம் வந்துருச்சு சார். ஜீஜாவுடைய அண்ணன் ஊருக்குள்ள வந்துட்டான். மும்பை அண்டர்வேர்ல்ட் டான்சர் அவன். ஜீஜாவை விட பெரிய ராட்சசன். அவனோட தம்பியை கொலை பண்ணதுக்கு அவன் கண்டிப்பா நம்ம சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணுவான் சார். வரட்டும். எவனாவது சிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ணா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அவனை டிஸ்டர்ப் பண்ணும். என் தம்பியை கொண்டது யாரு? நான் சொல்ற சிஸ்டம் யாருன்னு உனக்கு தெரியுதா? மார்க்கான். டேய், நீ எங்க இருக்கியாடா? டேய் டேய், ஜீஜோட ஆளுங்க உன்னை ஊர்ல தேடுறாங்க. எனக்கு என்னமோ உன்னதான் தேடுறாங்களோன்னு தோணுதுடா. தயவு செய்து நீங்க இருக்காதுடா. எங்கேயா தலைமுறை வாயிடு. எங்கேயாவது ஓடிட்டு அவனுங்களுக்கு எப்படி நான் கிடப்பேன்? ம்? முதல்ல அவன் எவனை நான் பார்க்கணும். அதனாலதான் இங்கேயே உட்காந்துருக்கேன். கொண்டவன் உயிரோடு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. இதோ தல்வா, இதுல 30 கோடி இருக்கு. மத்தத நான் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கறேன். டேய், இவனை இன்னும் கொல்லலையா? எவன் பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவனே இப்ப என்ன பார்த்துட்டான். அவனை முதல்ல போடு. இப்பவே அவனை கொல்லு. ரிலாக்ஸ். இத்தனை பேர் இருக்கும்ல, அவனை கொல்லாம நாங்க விட்டுருவோமா என்ன? அவனை விட்டுறாத. ஏதாவது பண்ணி அவனை கொன்னுடு. அவனால பெரிய பிரச்சனை. அவனை கொன்னுடு. விட்டுறாத. அவனை கொல்லாம யாரும் இந்த இடத்தை விட்டு அவன் வெளியே வரக்கூடாது. தல்வா, அவனை கொன்னுடு. அவனை விட்டுறாத. சின்ன வயசுல இருந்து போலீஸ் கோர்ட்டுன்னு நான் சுத்திட்டு இருந்தேன். அதனாலதான் யாரையாவது கொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட கடைசி ஆசை என்னன்னு நான் கேட்பேன். சொல்லு, உன் கடைசி ஆசை என்ன? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன கொண்டுடு. எதுக்கு? வாழ்க்கையில நிறைய மெமரிஸ் இருக்கும். சாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு வாட்டி நான் அதெல்லாம் ஞாபகம் வர வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கொண்டுடு. உனக்காக அவ்வளவு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. டேய், இவனை கொன்னுட்டு அந்த வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, சரியா? டேய், அவ கேட்ட டைம் முடிஞ்சிருச்சு. முடிச்சிருங்க.
ஏய் இது முன்னாடியே நீ அடிச்சிருக்கலாம்ல, எதுக்குடா 10 நிமிஷம் டைம் கேட்ட? டேய், நான் என்ன ரப்பரா? மனுஷன்டா. நீங்க அடிச்ச அடிக்கு என்னோட பாடி ரீஜெனரேட் ஆக குறைஞ்சது 10 நிமிஷம் பிடிக்குமா பிடிக்காதா சொல்லு? 10 நிமிஷம் பிடிக்குமா பிடிக்காதா?